நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. கிரேட் 1க்கு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 50+ காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 23/5/2025 வந்து சொல்லிருக்காங்க. ஒர்க்கிங் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேண்டாமா வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாநிலத்திற்குரிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பெல் நிறுவனத்துடைய அபிஷியல் வெப்சைட். இப்ப கரண்டா வந்து என்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க 2025க்கு. சோ இதுதான் வந்து கைட்லைன்ஸ் இங்க இருக்குது. சோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எப்படி அப்ளை பண்றதுக்கான கைட்லைன்ஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல வந்து கொடுத்துருங்க. ஸோ இதுல நேம் ஆஃப் கேண்டிடேட் வந்து இந்த இடத்துல வந்து உங்க நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேம் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல ரீஎன்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ன போஸ்டிங் விண்ணப்பிக்க அப்படின்னா சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அது கொடுக்க போறீங்க. சோ அதே போஸ்டிங் தான் இங்க இருக்குது. சோ உங்களுடைய மெயில் ஐடி இங்க ஜிமெயிலா ஹாட்மெயிலா வந்து கொடுத்துருங்க. அதோ டொமைன் வந்து இந்த இடத்துல வந்து மேனுவலா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரீடைப் வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் ரீடைப் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க செட் ஆஃப் பாஸ்வேர்டு வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே முடிச்சுட்டு கடைசி இங்க ஃபைனல் லெசன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். சோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ சோ அதுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துடும். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இங்க வந்து கொடுத்துட்டு போஸ்ட் ஆஃப் அப்ளைட் வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுத்த பாஸ்வேர்டு இங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே வந்து போயிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்காகவே வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃபில் அப்ளிகேஷன் வரும். செகண்ட் வந்து அப்லோடிங் போட்டோகிராஃப். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ், கேஸ்ட், உடல் ஊனமுற்றோர் இல்லையா, அடுத்து ஃபைனலா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு இந்த பெண்டிங் டீடைல்ஸ் இதுல வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்ன போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, எந்த லொகேஷனுக்கு வந்து கொடுக்க போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து வேலிடேட் சிட்டி, ஸ்டேட், பின்கோட் நம்பர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். பிரசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டையும் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜன், என்ன கேட்டகரியை சார்ந்தவர்கள், நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, நீங்க மேரிடா, அன்மேரிடா, டிவோர்ஸ்டா, விண்டோவரா, நேஷனாலிட்டி வந்து இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோவான்னு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன்ல எந்த போஸ்ட்ல வந்து ஒர்க் பண்ணிருந்தீங்க அது வந்து நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். நோன் கொடுத்துட்டீங்கன்னா அதை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய என்டர் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உடல் ஊனமுற்றோர் எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துருக்காங்க, அதை வந்து கொடுத்துருங்க. எக்ஸர்விஸ்மனா இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த அப்டேட்டுக்குள்ள வந்து நீங்க டைரக்டா உள்ள போயிடும். சோ போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும், உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சரு, டாக்குமெண்ட்ஸ், பிடிஎஃப் ஃபார்மேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட், மார்க் ஷீட், சிஜிபி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷனுடைய இப்ப இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சிஜிபி சர்டிபிகேட், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், கேஸ்ட் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஓபிசி இருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், உடல் ஊனமுற்றோர் அதோட சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருந்தா அதோடைய ஆஃபர் லெட்டர் அண்ட் பே ஸ்லிப் எல்லாமே வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்ஸ் முடிஞ்சோடனே சப்மிட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது எப்படி அப்ளை பண்றது நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். 350 டிஃபரெண்ட் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன போஸ்டுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிரேட் 1க்கு தான் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். 23 காலி பணியிடங்கள். உயர் கேட்டகரிக்கு 15, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு வந்து 1, ஜெனரல் கேட்டகரிக்கு 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி அப் டு 53,
எஸ்சி இருந்தீங்கன்னா அப் டு 55 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் போஸ்ட் குவாலிபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் நோட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்வர்யூஸ்மனுக்கு வந்து முதல் அடட் அட்வான்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாபுடைய ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 30,000 ரூபாய், 3% வந்து இன்கிரிமெண்டா 1,20,000 அப் டு சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அட்மின்சபிள் அலோன்ஸும் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்ல வந்து 85 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அதுல வந்து யார் ஷார்ட் லிஸ்டட் ஆடுறாங்களோ அடுத்து இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க்கு, ஒட்டுமொத்தமாக 100 மார்க்குக்கு வந்து உங்களை வந்து டோட்டலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 1:5 ரேஷியோல தான் வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 1:5 வேற ஒண்ணு நண்பர்களே, ஒரு காலி பணியிடங்களுக்கு 5 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுல பெஸ்ட் ஆஃப் ஒன்னு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. 23/5/2025 வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, ஒன் பை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அவ்வளவு இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா இங்க இவங்களே மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டவுட் வந்து டைரக்டா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.